ஹாய் வியூவர்ஸ், நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். சரியா? ஒரு துளசி செடிக்கு எவ்வளோ மகிமை இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தாய் ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி ஒரு செடி நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த செடி ஏன் வளரல அப்படின்னா அதுக்கு அன்பு பாசம் ரொம்ப தேவை. அதேமாதிரி தான் குழந்தைகளும். ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு கதை. ஒரு வேசி முதல் ஜென்மத்தில் அவளுடைய குளத்தில் பிறந்தனால அவளால் புனிதனம் அடைய முடியல. அவளை தேவர்கள் கொண்டு போகும்போது நரகத்துக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு நரகத்துக்கு போய் படாத கஷ்டப்பட்டு திரும்ப மறுபிறவி எடுத்து வரும்போது அதே வேசி குலத்திலே பிறக்கிறா. ஆனால் கொஞ்ச நாளையில் அவளுக்கு உடல்நல சரியில்லாமல் போயிடுது. திரும்ப அந்த பொண்ணால் அவளால் கன்வி பண்ண முடியாதனால திரும்ப அவள் ஒரு சித்த வைத்தியத்துக்கு போகிறாள். அங்கே போய் துளசியை பற்றி அவங்க சொல்லணும். அந்த வைத்தியத்தில் அவளுக்கு குணமாயிடுது. டெய்லி துளசிக்கு தண்ணி ஊற்றுறா. ஆனால் திரும்ப நோய்வாய்ப்படும். அதாவது வயசான காலமாகி நோய்வாய்ப்பட்டு போகும்போது ஒரு காலகட்டத்தில் நரகத்துக்கும் போகாமல் சொர்க்கத்துக்கு போகாமல் 2 பேரும் வராங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த பெண் சிறிது காலம் துளசிக்கு தண்ணி ஊற்றுனதுனால இவள் சொர்க்கத்துக்கு போகிறான்னு சொல்கிறாங்க. அதனால் கடவுளுக்கு புண்ணியம் பண்ணுனா நாம் சொர்க்கத்துக்கு போகுன்றது முன்னோர்களின் கதை. ஸோ இதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க.